Hi guys, welcome to our money market channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்மார்ட் ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க தயவுசெய்து திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு பிஃபோராக வந்து சில விஷயங்களை வந்து நோட் பண்ணிங்கன்னா அதில் நமக்கு எது சூட்டபிள் இருக்குது இல்லைன்றதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுங்க. ஓகே, அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு 8 விஷயங்களை பற்றி பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரொடெக்டிங் யுவர் கேபிட்டல். எப்பவுமே நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்றத மார்க்கெட்டுக்குள்ளே எதுக்காக வரும்? பணம் சம்பாதிக்கிறோம். பட் பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்கன்றதை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். ஓகே, அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய கேபிட்டல் அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ண பாருங்கள். ஓகே, நீங்கள் 15,000 வச்சு நான் இன்றைக்கி 2,000 சம்பாதிக்கிறேன்றது ஓகே. அந்த 15,000ல் 2,000 லாஸஸ் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. நாளைக்கு அப்புறம் 13,000 இருக்கும். அப்புறம் 13,000லேருந்து நீங்கள் ஒரு 1,500 அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 கீழே வந்துச்சு அப்படின்னா லாஸஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட கேபிட்டல் அமௌண்ட்டு ப்ரொடெக்ட் பண்ண பாருங்கள். ஓகே, செகண்ட், ஸ்டாப் லாஸ். நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும், நான் திரும்ப சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ஒரு பைக் வாங்குறீங்க இல்லை ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா பிரேக்கோட கண்டிஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, அதுபோல் தான் பணம் அதிகமாக வந்துட்டுருக்கு, மேலே ஏறிட்டுருக்கு இல்லை இறங்கிட்டுருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாம் ஒரு நிதானம் தேவை. அதுக்கு தான் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் எப்போவுமே வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து நீங்கள் மார்க்கெட்டில் இந்த இடத்துல பை பண்ணியிருப்பீங்க, மார்க்கெட் ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஹை வாலட்டிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து சடனாக ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஸ்டாப் லாஸ் ஃபர்ஸ்ட் வந்து பிஃபோர் இருக்கக்கூடிய கேண்டிலோட லோவில் போட்டுருங்க. அடுத்து வந்து ஹிட் இந்த இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்னா அடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவர்சல் ஆச்சு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கேன்சல் ஆகிடும். நம்ம நல்லா மார்க்கெட் மூவிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் வந்து திரும்ப கீழே வந்துட்டு அகைன் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அன்றைக்கி சைட்வேஸ் மார்க்கெட்டுக்குள்ளே போயிடும். ஏன்னா அன்றைக்கி ஈவினிங் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை இருக்குது, அந்த ஒரு லோ இருக்குது. ஸோ அப்போ அந்த ஃபார்மேஷன் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு பாயிண்ட்ஸ்க்கு அது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது ரெட் கேண்டில் ஆர் வந்து க்ரீன் கேண்டில். ஓகே, அப் ட்ரெண்ட் அந்த இப்போ போயிட்டு ஃபாலோ ஆச்சு அப்படின்னா நமக்கு என்னது அன்னையோட டே ஹை டேல வந்து கிடைச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகுனா உள்ளேயே சுற்றிட்டுருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸ்டாப் லாஸ் போட்டு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்டேஜில் புக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், புக் ப்ராஃபிட்டு. ஸோ நம்ம பிஃபோராக சொன்ன விஷயம் தான். இப்போ உங்களுக்கு வந்து டார்கெட் 1 ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் இன்னைக்கு டார்கெட் 2 ஹிட் ஆகிருக்கு, டார்கெட் 3. ஸோ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா மார்க்கெட் இன்னமும் ரைஸ் ஆகி ஒரு 500 பாயிண்ட் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஒரே டைரெக்ஷன்ஸில் மார்க்கெட் கொண்டு போக மாட்டாங்க. திரும்பவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டவுனில் ஒரு 50% பிலோ கொண்டு வந்துட்டு திரும்ப அதுக்குள்ளே இருக்கும், திரும்ப கீழே வரும். மார்க்கெட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட ஹைலோ ஒரு ஃபார்ம் பண்ணும். மேக்ஸிமம் ஒரு 200-300 பாயிண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணாங்க. ஒரே நாளில் 600-700 வெயிட் பண்ணாதீங்க. இந்த 200 பாயிண்ட் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. அதுதான் சொல்கிறேன், மார்க்கெட்டு வந்து ஒரு கேம். இது வந்து நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாது, காசு சம்பாதிக்க போகிறதுனால இது ஒரு பிஸ்னஸ். அதனால் வந்து இதை ஹோல்டு பண்ணி வைக்கலாம் அப்படின்றதும் நம்ம நினைக்கக்கூடாது. அதனால் வந்து கிடைக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிங்க. இல்லைனா நீங்கள் ஈவினிங் வந்து ரொம்ப உட்காந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, அச்சோ கிடைச்ச அமௌண்ட்டை விட்டுட்டுமே 100 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, பட் திடீர்னு கீழேருந்து வந்துருச்சு. ஆனால் எனக்கு ஃபுல் டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட்லேயே போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போது நேற்று மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நான் இன்றைக்கி ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய டைம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். 19th மார்க்கெட் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 18th மார்க்கெட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் கேண்டில் என்ன கூட சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, 1 ஹவர் கேண்டில் 18th நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. மார்க்கெட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கேயும் நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 18,033.
அந்த பார்த்தீங்கன்னா 18,180 அரௌண்ட் வந்து 150 பாயிண்ட்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இது எப்போ முடிஞ்சிருக்கு அப்படின்னா 11:45. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா மார்க்கெட் பாருங்கள் இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கு. ஓகே, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்க்கு அடுத்த நாள் வந்து எக்ஸ்பைரி டே. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து இந்த ப்ரீமியம் ரெடியூஸ் பண்ணுறது, ப்ரீமியம் டிகேக்காக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து என்னாங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே சுற்றிட்டு இருக்கு. ஓகே, ஸோ டைம் பாருங்கள். அதனால் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் நமக்கு 150 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்டோட லெவல் பார்த்தீங்கன்னா 18,178, 18,146. ஸோ பிட்வீன் வந்து நமக்கு ஒரு 20-25 பாயிண்ட்ஸ்குள்ளே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது. ஸோ இதை நம்ம வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணுவீங்க, திரும்ப வந்து கீழே இறங்குற மாதிரி லாஸ் ஆகும், திரும்ப மேலே போகும் வரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இது எதுவுமே நமக்கு சூட்டபுள் ஆகுது. அதனால் வந்து நம்மளால் ஒரு கன்சல்டேஷன்ஸ் கிடைக்கிறதுனால தயவுசெய்து வந்து கிடைக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஓகே, ஸோ அதுதான் சொன்னால் நீங்கள் வந்து அதை ஹோல்டு பண்ண முடியாதுங்க. நெக்ஸ்ட் வந்து மொமெண்டம் இருக்கக்கூடிய மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரெண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். மொமெண்டமே இல்லாமல் வந்து இப்போது இதே டேயில் வந்து நான் ஒரு ஸ்டாக் பார்த்தேன். அந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா பையர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 22,000 பேர் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, ஆனால் செல்லர் சைடில் பார்த்தீங்கன்னா யாருமே வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை. நீங்கள் அந்த மாதிரி வாங்குறதுனால என்ன யூஸ்ன்னு நான் கேட்குறேன். ஒரு டிமாண்டே இல்லாத இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா யார் வாங்குவாங்க? ஸோ அதனால் வந்து தயவுசெய்து பாருங்கள். ஸோ மொமெண்டம் இருக்கக்கூடியது எந்த சைட் பேஸில் இருக்குதுன்னு பார்த்துட்டு ட்ரெண்ட் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஓகேவா? மொத்தமாக உட்காந்துக்கிட்டு நான் வந்து சைட் பேஸில் போயிட்டுருக்கேன், இங்கேருந்து நான் வாங்கிட்டேன், திரும்ப என்ன ஆகணும் டவுன் ட்ரெண்ட். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, லாஸ்ட் புக் பண்ணிட்டு திரும்ப கீழே வர மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்குள்ளேயே ரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து ட்ரெண்ட்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் பழகிக்கிங்க. அது அப் ட்ரெண்டா ஆர் டவுன் ட்ரெண்டா ஆர் சைட் வைஸ். ஸோ அந்த மாதிரி அது எந்த மொமெண்டமில் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டு பண்ணுங்கள். ஓகே, ஸோ ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஷுட் அலைன் டு டைரக்ட் ஆஃப் தி மொமெண்டம். ஸோ அதனால் வந்து ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருங்க. ட்ரேடர்ஸோட ட்ரெண்ட் அதனோட போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பலர்ஸை பார்த்துட்டு இப்போது ஒரு 10 நாளுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கு, நேற்று இப்படி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத விட இன்றைக்கி ட்ரெண்ட்ஸில் என்ன மாதிரி போயிட்டுருக்குன்றது தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தோன்னா இன்றைக்கி ஹோல்டு பண்ணி பண்ணுற அளவுக்கு யாரும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸில் வாங்குறீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது, மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு யாரும் கிடையாது. இன்றைக்கி வாங்கி இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அன்னைக்கு டேவோட ட்ரெண்ட்ஸ் என்னன்றதை பாருங்கள். ஓகேவா? ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஹேட் டு புக் லாஸஸ். அதனால் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து அனலைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அன்னைக்கோட ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றது பேஸ் பண்ணிட்டு அதனோட போக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து லிவரேஜ் இன் ஏ வோல்டைலிட்டி மார்க்கெட். ஸோ மார்க்கெட் நல்லா வந்து பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா வாங்குங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்டே வந்து அந்தளவுக்கு இல்லை, ஒரு என்ன சொல்கிற சைட் பைஸ்லேயே அடிச்சிட்ருக்கு அப்படின்னு இடத்துல வாங்கி போனால் ஒரு யூஸுமே கிடையாது. இது வந்து நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதுவே வந்து நாளைக்கு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இது ஓகே, இந்த இடத்துல நம்ம பை பண்ணிவிட்டோம், இங்கே நாளைக்கு வந்து செல் பண்ணுறோன்ட்டு. அதனால் வந்து நீங்கள் அது பாருங்கள். ஸோ பாருங்கன்னா ஸ்ட்ராட்டஜி கேனாட் அப்ளை த வோல்டிலிட்டி மார்க்கெட். ஓகேவா? சார் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம அதில் அப்ளை பண்ண முடியாது. அதனால் அது வந்து லிவரேஜஸ் பொறுத்து நீங்கள் பார்த்துங்க. ட்ரேடிங் டிப்ஸு. இப்போது நான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகிராம் குரூப்பில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதில் கால்ஸ் கொடுக்குறாங்க, நான் 5,000 10,000 பே பண்ணியிருக்கேன் அப்படின்னா தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அது நான் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணதுனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். திடீர்னு ஒரு கால் அப்படின்னு ஒரு கொடுத்துட்டு நமக்கு ஒரு 5 digit நம்பர் கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பையப்போ சம் வேல்யூ கொடுப்பாங்க, இந்த மேலே வந்தால் பாருங்கள் அப்படின்னு. ஸோ அப்போ சொல்லும் போது 3-4 பாயிண்ட் இல்லை 10 பாயிண்ட் மேலே ரைஸ் ஆகும். உடனே பார்த்தீங்கன்னா அது மெசேஜ் போட்டுருவாங்க, நான் சொன்னேன் இல்லை 10 பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ஆகும். திரும்ப அன்றைக்கி சாயங்காலம் திரும்ப பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகும். அப்போ மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் பாயிண்ட்ஸை மென்ஷன் பண்ணுவாங்க. நாம் என்ன பண்ணுவோம், இதை விட்டு கீழே இறங்கினோடனே நம்மளோட வேல்யூ வந்து நெகட்டிவ் ஆனதால் இங்கே பார்ப்போம். ஸோ நம்மளோட அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறதை பார்த்துட்டு கடைசியில் நம்ம என்ன பண்ணுறோம், விட்டுருவோம். இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸும் போட மாட்டோம். ஓகே, ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஒரு மூவ்மெண்ட் கிடைச்சோடனே இந்த ஏரியாவில் வந்து திரும்ப ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு நம்மளோட பணம் வந்து சேவ் ஆகிருக்கும். ஆனால் நம்ம அந்த விஷயத்தை பண்ணியிருக்க மாட்டோம். திரும்ப கீழே விட்டு கடைசியில் இங்கே வந்து பார்ப்போம். அப்போது ஒரு 3,000 5,000 இப்படி தான் நிறைய பேர் விட்டுருக்கோம். 5,000 விட்டுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகும்.
இங்கே பை பண்ணியிருந்தால் ஆயிருக்குன்னு நினைக்கிற சமயத்தில் நம்மக்கிட்ட கூடிய பணம் வந்து கேபிட்டல் வந்து வெறும் 10,000 வச்சுருப்பீங்க. ஸோ அப்போ இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். மற்றவங்க கொடுக்குற விஷயன்ட்டு இதை அனலைஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல ஏன் பர்டிகுலராக வந்து நமக்கு அந்த கால்ஸ் கொடுக்குறாங்க, இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க, டார்கெட் வந்து நமக்கு 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி அந்த 100 பாயிண்ட்ஸ் வரும்? ஸோ நான் இந்த ஃபஸ்ட் இருக்கும்போது இந்த மாதிரி நானும் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடியதை அனலைஸ் பண்ணேன். ஸோ ஏன் இவங்க இந்த இடத்துல டார்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல கொடுக்குறாங்கன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு அதோட விஷயங்கள்லாம் தெரிய வந்தது. அதனால் வந்து மற்றவங்கள நம்பி நீங்கள் கொடுக்காதீங்க. ஓகே, நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும் அப்படின்ற தயவுசெய்து எண்ணத்தை வந்து இப்போதைக்கு நீங்கள் மாற்றிடுங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நிறைய வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணக்கூடிய விர்ச்சுவல் ட்ரேடிங் அப்படின்னு வெப்சைட்ஸ் இருக்குது, மொபைல் ஆப் இருக்குது. அதில் நீங்கள் போட்டு இன்றைக்கி நான் இந்த கால்ஸ் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி மென்ஷன் பண்ணி ஒரு 1 or 2 கால்ஸ் போட்டு பாருங்கள். இது புட் ஆர் அண்ட் தென் வந்து கால் சைட். இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி ஓகே மார்க்கெட் இப்படி இருக்குது, ஒரு 10 நாள் 20 நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நம்ம செலக்ட் பண்ணுற விஷயங்கள் கரெக்டாக இருக்கா, மார்க்கெட் ட்ரெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறோமா, இல்லை இந்த வாரம் ஃபுல்லாக கால் ஆப்ஷன் இருந்ததுனால இன்றைக்கி புட் ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்றைக்கி எக்ஸ்பைரி டே, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல சர்ன்னு மேலே போக இல்லை கீழே இறங்கும், எல்லாமே கவனிங்க. ஓகேவா? ஸோ ட்ரெண்ட்ஸ் வந்து நம்ம யாரும் எதிர்பார்க்க முடியாது, உங்களோட சைக்காலஜி படி நான் ஒர்க் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால் வந்து இந்த ஃப்ரீ டிப்ஸை தயவுசெய்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். லாஸஸ் வரும்போது அவன் கொடுத்தான் அதனால் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம தாங்க யோசிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய அமௌண்ட் வந்து அதுலேருந்து ப்ரோக்கரேஜ் ஃபீல்டில் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ எஸ்டிடி, ஸ்டாம்ப் டியூட்டி, ஜிஎஸ்டி, டர்ன் ஓவர் டேக்ஸ், எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸு, ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் அப்படின்ட்டு நீங்கள் மினிமம் ஒரு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா கூட உங்களுக்கு 40,000 ஒரு லாட் நீங்கள் எடுத்து வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா 40 to 60 இந்த மாதிரி ஆகும். ஓகே, நீங்கள் ப்ராஃபிட் ஒரு பாயிண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த நான் சொல்லக்கூடிய வேல்யூஸ். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் 110 வாங்கி அகைன் திரும்ப வந்து நீங்கள் 110 விற்றுட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு 96 ரூபா பே பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? 110 வாங்கி நான் 111 விற்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 rupees பாசிட்டிவில் இருக்கும். ஸோ ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் போக இந்த மாதிரி வந்து வாங்கினதில் நான் விற்றுட்டேன் எனக்கு ஒன்றும் லாஸஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. 110 வாங்கி நான் 109 விற்றேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மைனஸில் வரும். ஓகேவா? -150, 100 இந்த ரேஞ்சில் இந்த மாதிரி வரும். ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். நான் வந்து 10 லாட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு முறை எடுத்துட்டேன், செகண்ட் ஒரு முறை, இந்த மாதிரி வந்து நான் 10 டைம் ட்ரேட் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் 10 × 60 போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு 600. நீங்கள் ஏர்ன் பண்ணது 200 வச்சுருப்பீங்க. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் ட்ரேடர்ஸை ஃபஸ்ட் நீங்கள் கவனிங்க. நான் ஒரே கால்ஸ் சிஇ நல்லா பண்ணிச்சிங்க. நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸ் தான் பண்ணுறீங்க. நான் சிஇ 1800 மட்டும்தான் இன்றைக்கி ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணேன். இதில் நான் வந்து 10 முறை நான் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணி செல் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் நினைப்பீங்க இந்த ஒன்று தானே, ஸோ 60 ரூபா தானே போனால் போதும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அப்படி கிடையாதுங்க. ஒரு டைம் பை பண்ணி ஒரு டைம் நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா செல்லிங் கணக்கு தான். நீங்கள் செல்லை கம்ப்ளீட் பண்ணுறதை பொறுத்து தான் என்னென்னா ஆவரேஜ் பண்ணி அந்த வேல்யூ போடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் இந்த இடத்துல பண்ணும்போது உங்களோட லாஸஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. ஒரு ட்ரேட் சக்ஸஸ்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் என்ன கேபிட்டல் போட்டோமோ அதில் ஒரு 10% மேக்ஸிமம் வந்துருச்சுன்னா சந்தோஷம். 5% வந்தால் ஓகே, ஹாப்பி, கிடைக்கவே பாருங்கள். செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஓகே இதில் நான் ஒரு 200 ரூபா 300 500 ப்ராஃபிட் பண்ணிட்டேன், நான் அடுத்தது 1000 ரூபா ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னா இருக்கிறதும் போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஹாவ் எ நைஸ் டே. தேங்க்யூ.